போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் விழாவில் சென்னையிலிருந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி காட்சி வாயிலாக உறுதிமொழி வாசிக்க நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் நடந்த பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார், துணை மேயர் KR ராஜு மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பணியை சிறப்பாக செய்த பள்ளி கல்லூரிகளுக்கு சபாநாயகர் அப்பாவு விருது வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு பேசினார். மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையே இருமொழிக் கொள்கைத்தான் சாமானியனும் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. அண்ணா காலத்திலேயே போராடி இருமொழிக் கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதிலும் காலாண்டு, அரையாண்டு இறுதித் தேர்வுகள் உண்டு. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு நடத்த ஆணையிட்டுள்ளது என்று பேசினார்.